ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னையில் ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் எந்தெந்த இடங்களில் நடந்திருக்கு, என்ன விவரம் அப்படிங்கிற தகவலை சொல்லுங்க. சென்னையில் இன்னைக்கு காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள 8 இடங்கள்ல பெண்கள்கிட்ட தனியாக போன பெண்கள்கிட்ட அதே போல மூதாட்டிகள்கிட்ட செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்த சம்பவமானது சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இவங்க வேலைக்கு போகும்போதும் அதே மாதிரி வீட்டு வேலை செய்யும் போதும் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மொத்தமாக 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் இந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 பெண்களிடம் இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணி வரை சரியாக 1 மணி நேரத்தில் மட்டுமே இந்த 8க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு சம்பவங்களானது அரங்கேறி இருக்கிறது. இதில் அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக புகார்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேளச்சேரி, டான்சி நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. திருவான்மையூர் இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த லட்சுமி என்ற 34 வயது பெண்ணிடமிருந்து 5 சவரன் செயின் பறிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரானது விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சாஸ்திரி நகர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த அம்புஜம் என்ற 60 வயது மூதாட்டியிடமிருந்து 1/2 சவரன் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பெசன் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று கிண்டி எம்ஆர்சி மைதானம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நிர்மலா என்ற 60 வயது மூதாட்டியிடம் 5 சவரன் நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கிண்டி போலீசார் புகாரினை பெற்று தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அலுவலகம் அருகே வேலைக்கு சென்று கொண்டிருந்த இந்திரா என்ற 50 வயது பெண்ணிடமிருந்து 4 சவரன் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இந்த புகார் தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று தான்சி நகர், வேளச்சேரி தான்சி நகர் 12வது தெருவில் 70 வயது மூதாட்டி விஜயா என்ற மூதாட்டியிடம் 1.5 சவரன் நகையானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வேளச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் அருகே முருங்கம்மா என்ற பெண்ணிடமிருந்து 5 சவரன் நகையானது செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் தொடர்பாக வேளச்சேரி போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறாக மொத்தம் அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டும் 6 பெண்களிடம் இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சென்னை முழுவதும் 8க்கும் மேற்பட்ட மொபைல் பறிப்பு சம்பவமானது இந்த காலையில் நடந்திருக்கிறது. இது சம்பந்தமா அடையாறு காவல் மாவட்ட துணை ஆணையர் தலைமையில் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபட்ட நபர்கள் அனைவருமே இருசக்கர வாகனங்களில் 2 நபர்கள் தனியாக செல்லும் பெண்களை நோட்டமிட்டு இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது நாம் சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அலுவலகம் அருகே செயினை பறிகொடுத்த 4 சவரன் செயினை பறிகொடுத்த இந்திரா என்ற பெண் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். காலையில உங்ககிட்ட 2 பேர் செயின் பறிச்சுட்டு போனாங்க, என்னம்மா நடந்துச்சு? நான் குப்பையை பெருக்கி அள்ளின்னு இருந்தேன். அள்ளினுக்கு சொல்ல அம்மா இப்படி நிமிடுறதுக்குள்ள அப்படியே கழுத்துல கை வச்சு அறுத்துன்னு போயிட்டோம். மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி வந்தாங்க? 2 பேர் தான் வந்தாங்க, பைக்ல தான் வந்தாங்க. நான் பெருக்கின்னு இருந்தேன், கிட்ட வந்துச்சு வண்டி. அம்மாண்ணா இப்படி நிமிந்தேன், அப்படியே கழுத்துல கை வச்சு அறுத்துன்னு போயிட்டான். யாருமே இல்லை. ஆனால் நான் கத்தின அவ்வளோ தூரம் போனேன். 2 பேர் பின்னாடியே போனாங்க வண்டியில். நான் அது மாதிரி செயின் அறுத்துன்னு போகிறேன், வாயே வரல எனக்கு. அப்புறம் போனாங்க, அதுக்குள்ளே அவன் வேகமாக போயிட்டான். நான் கடை வச்சிருக்கேன். இந்த 2 கடைக்கு நான் இது பண்ணுறதுக்கு வந்தேன், செய்யறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு. அங்கே பெருக்குனேன், குப்பையாக இருக்குதே, பெருக்கி அப்படி அள்ளி போட்டேன், அவ்வளோதான். அந்த 2 பேர் ஏதாவது முகமூடி அணிஞ்சிருந்தாங்களா, ஹெல்மெட் அணிஞ்சிருந்தாங்களா? ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, துணியெல்லாம் மூஞ்செல்லாம் கட்டியிருந்தானுங்க. இல்ல ஆனா அம்மாண்ணா வண்டியில கிட்ட அம்மாண்ண நான் இப்படி நிமிந்தேன், குனிஞ்சுன்னு இருந்தவன். நிமிந்த உடனே தான் என் செயின்ல அப்படியே கை வச்சு அறுத்துன்னு போயிட்டேன். 4 சவரம். அந்த செயினை மட்டும் அறுத்தாங்களா இல்ல இருக்கிற மத்த நகைகளை பறிக்க முற்பட்டாங்களா? இதையும் அப்படியே இழுத்தான், நான் அப்படியே புடிச்சிட்டேன். கயரையும் நாணக்குழவையும் அப்படியே சேர்த்து தான் பிடிச்சான். நான் கை பிடிச்சிட்டேன். இந்த பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்களா, துரத்துனாங்களா அவங்கள? அதான்ப்பா, ஒருத்தர் வண்டியில போனார் பின்னாடியே. ஆனா அவனை பிடிக்க முடியாது, அவன் தான் வேகமா போயிட்டானே. என் பேர் இந்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மோடு அந்த செயினை பறி கொடுத்த இந்திரா என்ற 50 வயது மதிக்கத்தக்க பெண் நம்மோடு பேசினார். காலையில் அவர் இதே பகுதியில் மீன்வளத்துறை அலுவலகம் எதிரில் அவங்க ஒரு சாப்பாட்டு கடை நடத்தி வருவதாகவும், இந்த நிலையில் காலையில் 6 மணிக்கு கடைக்கு இந்த பகுதியை கூட்டிக்கிட்டு இருக்கும்போது, சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கிறார்கள். அம்மா என அவங்க கூப்பிட்டதாகவும், இவங்க திரும்பி பார்த்தபோது கழுத்திலிருந்து 4 சவரன் நகையை பறிச்சுட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைதாப்பேட்டை, வேளச்சேரியில் 2 இடம், அடையாறில் 2 இடம், திருவான்மையூரில் 1 இடம், இப்படி மொத்தமாக அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 இடத்துலையும், சென்னை முழுவதும் 8க்கும் மேற்பட்ட இடங்களையும் தனியா செல்ல பெண்கள் கிட்டையும் அதே மாதிரி மூதாட்டி கிட்டையும் இவங்க செயின்களை பறிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க
சென்னையை சேர்ந்த நபர்களா அல்லது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களா, இவங்க சேர்ந்து ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரே நேரத்தில், அதாவது 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஒரே நேரத்தில் பிளான் பண்ணி இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டாங்க என்பது குறித்து அடையாறு துணை ஆணையர் தலைமையில் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, ஒரே நாள்ல மட்டும் சென்னையோட பல்வேறு இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறையினர் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தொடங்கி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.